என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு சென்னையிலேருந்து திருச்சி வந்திருக்கான். சரி வந்தோடனே எங்கேயாச்சும் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது, எங்கேயாச்சும் ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கடா, போய் ஆளுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு சமைக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் நேரமாக நம்ம தெரியல, நாங்கள் எவ்வளோ தான் தேடி எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டே கிடைக்கல சமைக்கிற மாதிரி. அதனால் சரி வழக்கம் போல் நம்ம போகிற இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு கல்லணைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் காலேஜ் படித்த டைமில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வந்து ஒரு ட்ரிப்பு போட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வரோம்னா அது கல்லணை தான். ஏன்னா காலேஜ் வர மாதிரி காலைல கிளம்பி வந்துடுவோம், காலேஜை கட் அடிச்சிடுவோம். எங்கள் காலேஜிலேருந்து கல்லணை ரொம்ப பக்கம்ன்றதுனால பெட்ரோலுக்கு ரொம்ப அமௌண்ட்லாம் செலவாகாது. வெறும் 50 ரூபா வந்து பெட்ரோல் போட்டுக்குவோம். அது இல்லாமல் 30 ரூபா இல்லை 50 ரூபா பக்கம் வந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிட வச்சுக்குவோம். வந்துட்டு கரெக்டாக காலேஜ் ஒரு டைம் வரையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த டைம் கிளம்பி எல்லாமே வேலைக்கு போயிடுவோம். இப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருப்போம். வருத்தம் என்னென்னா எங்கள் கேங்கில் மொத்தம் 10 பேர். காலேஜ் படிக்கும்போது போகும்போதெல்லாம் நாங்கள் எல்லாம் 10 பேர் ஒன்றா சேர்ந்து தான் போவோம். காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 10 பேர் அதுக்கப்புறம் ஒன்றாவே சந்திக்க முடியல. ஏதாச்சும் ஒரு காரணத்தினால மீட் பண்ணுறது ஒன்று 8 பேராக இருப்போம், இல்லை 7 பேராக இருப்போம். அதிகபட்சமே அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த வாட்டி இன்னும் 7 பேர் வந்திருந்தோம் மொத்தமாக. போனோடனே எங்கே குளிக்கிறோமோ இல்லையோ இந்த வாய்க்காலில் தான் இறங்குவோம். ஏன்னா தண்ணி ஃபோர்ஸ் வரும்போது இல்லை நம்ம குதிச்சா மட்டும் போதும், அழகாக அது பாட்டுக்கு சேஃபாக ஒரு ரைடு மாதிரி ட்ரெயின் மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. கரெக்டாக டேர்னிங்கில் திரும்பும்போது கீழே கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மீன் குஞ்சா மாட்டோம். லைனா குதிங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட விளாண்டுருப்போம். நேரம் போனதே தெரியல. எப்போவும் வீடு விட்டால் வேலை விட்டால் வீடு வந்து அப்புறம் கோழி இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ எப்போயாச்சும் வெளில போனால் கொஞ்சம் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்குலாம். திரும்பி வீட்டுக்கு வரும்போது இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் இங்கே கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்பப்போ இது மாதிரி வீக்கெண்ட் விலாகும் வரும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.